எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா 18+. ஸோ அசிங்கமாக திட்ட போகிறேன் சிலரை. ஸோ விருப்பம் மட்டும் பாருங்கள், அதில் ஹெட்செட் போட்டு கேளுங்க. நன்றி. இந்த வீடியோவோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, காசு வாங்கிட்டு படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறது கிழிக்கிறது தான் இந்த ஒரே ஒரு வீடியோவோட நோக்கமே. ஸோ முதல்ல பார்க்குறது இந்த பிரசாந்த். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் ரிவ்யூ பார்த்துட்டு நான் போக மாட்டேன். மோஸ்ட்லி நான் நல்லாவே யோசிப்பேன். யோசிச்சுட்டு படம் போகலாமா வேணாமான்றதை நான் தெளிவாக யோசிப்பேன். 2-3 ரிவ்யூ கூட பார்ப்பேன். பார்த்துட்டு தான் யோசிப்பேன். இந்த முக்கியமான இந்த ராயன் படம்னு ஒன்று வந்ததுங்க, தனுஷ் நடித்த ஒரு படம். அந்த படத்துக்கு நான் என்ன யோசிச்சேன்னு தெரியல, இவனோட ரிவ்யூ பார்த்தேன். ஏதோ பில்டப்லாம் செம்மையாக கொடுத்துருந்தான். அந்த ரீசன்னால் நான் இந்த படத்துக்கு நான் போனேன். போனதுக்கு 4000 ரூபாய் லாஸுங்க. இவன் காசை வாங்கிட்டு ரிவ்யூ ஃபுல் சொல்லிவிட்டு அசால்ட்டாக போயிட்டான். இவனோட ரிவ்யூ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு போனேன்னா 4000 ரூபாய் ஏமாந்துட்டு வந்திருக்கேன். படம் கேவலமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் வேஸ்ட்டு. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு படத்தை போயிட்டு மற்றவனுக்கு காசு கிடைக்குதுன்றதுக்காக அசால்ட்டாக நல்லா இருக்குதுன்னு போய் சொல்கிறானுங்க. ஏன்டாடி, இந்த அரசியல்வாதிங்க தான் மக்களை அது செய்வோம், டாஸ்மாக க்ளோஸ் பண்ணுறோம், நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு டிஎம்கேக்காரன் எப்படி போய் சொல்லணும் அதுமாதிரி சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. நீங்களும் மாடா அதுக்கு இங்கே ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்னடானா அசால்ட்டாக கண்டவங்கிட்ட கையில் நிட்டு காசை வாங்கிட்டோமேன்றது, அது நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தேட்டருக்கு போனவனுங்க நாமம் போட்டு கையில் 4000 ரூபாய் 5000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டு வரானுடா, ஏமாந்துட்டு வரானுங்க. அவங்கெல்லாம் மனசாட்சின்றதே கிடையாதுடா. உங்களுக்கு காசு வருதுன்றக்கா நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா? நல்லா இல்லாத படத்தை எப்படா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படா உங்களுக்கு மனசு வருது? நீ ரிவ்யூ சொல்கிறா, வேணான்னு சொல்லவே இல்லை. காசு வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிற? நீ முதல்ல சேனல் ஆரம்பிக்கும் போது என்ன தனுஷா உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா உன்னை இல்லை லைக் கமெண்ட்லாம் கொடுத்தானா? உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது மக்கள்ரா, அவங்களுக்கு உண்மையாக இருக்க பாருங்கடா முதல்ல. அதுக்கப்புறமா எவன் காசு கொடுக்குறான்னு அவனுக்கு உண்மையாக இருக்கலாம். ₹1 சம்பாதிக்கிற அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அவ்வளோ அசால்ட்டாக ஏமாத்திடுறீங்கடா நீங்களாம். மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாவை எப்படி திருடலான்னு சொல்லிட்டு எல்லா கும்பலும் யோசிச்சுன்னு இருந்தா அப்போ மக்கள் என்ன தாண்டா பண்ணுவோம்? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் இவ்வளோ தூரம் கோபமாக பேசுகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் 4000 ரூபாய் லாஸ் ஆகியிருக்கேன். அதுவும் உன் பேச்சை கேட்டு போனதால நான் லாஸ் ஆகியிருக்கேன். எப்போ நல்ல தெளிவாக யோசிக்கிறவன் நான். அப்படிப்பட்ட என்னையே ஏமாத்திருக்கீங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு ஏமாந்துட்டு வந்திருப்பாங்க? சிலருக்கு நல்லா கூட இருந்திருக்கும், பலருக்கு கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் நீ கொடுத்த பில்டப் அளவுலாம் கிடையாதுடா. அடுத்து பார்க்க போகிறது ராஜ்பிரியன் லுங்கி பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. மர்மருக்கு என்ன மாடா முட்டு குத்திங்க நீங்கள் அடி. ஒருத்தன் நடந்து போயின்னுக்கிறான். பின்னாடி கழுவிட்டு போடா, தேட்டர்லேருந்து போகிறவன் அவன், பின்னாடி கழுவிட்டு போ, கக்கெல்லாம் வெளியே வந்துச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு படம் பயமாக இருக்குது. அப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் முட்டு குத்தான். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு விளம்பரம் பார்த்துட்டு வந்துடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணுமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜிம்முக்கு போக தேவையில்ல, எக்ஸசைஸும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வெறும் 899 ரூபாய்க்கு இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் ஆயில் மட்டும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். 10லேருந்து 20 கிலோ வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கம்மியாகிடும். 10லேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோ 3-4 மாதத்துலேயே கம்மியானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வெயிட் லாஸ் பற்றி ஃப்ரீ கன்சல்டேஷனும் இவங்களே கொடுத்துட்றாங்க 24/7. ஸோ நீங்கள் போனால் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். என்ன மாதிரியான டயட் அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. சில உணவுகளை மட்டும் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும்.
10லேருந்து 20 கிலோ வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கம்மியாகிடும். ஒரு 899 ரூபாய்க்கு. ஆன்லைன் சப்போர்ட் 24/7. ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு மாஸ்டரே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ விருப்பப்பட்டவங்க நிச்சயமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உள்ளே போய் பார்த்தா மொத்த ஒரு மயிருமே இல்லைடா டேய். அந்த டைரக்டருக்காரன் காசு கொடுத்தான்றதுக்காக என்ன வேணால் பேசுவீங்களாடா. உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணி உங்களை வளர வச்சதே மக்கள் தானடா. அவங்களுக்கு எப்பறம் துரோகம் செய்ய உங்களால் மனசு வருது? காசு கொடுத்தா உங்கள் தப்பியை விட துணுவீங்களா நீங்களாம்? இந்த மர்மர் படத்துக்கு ராஜ்பிரியா லுங்கிபாஜ் ஒன்றுலாம் இல்லை, நிறைய பேர் இந்த பிரசாந்த் எவ்வளோ யூடியூபர்ஸ் முட்டு கொடுத்தானுங்க. அது படத்தை தான் தெளிவாக தெரிஞ்சிச்சு. சோஷியல் மீடியாவில் தான் எல்லா மொத்த பேரும் எழுதுறானுங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை கரெக்ட் பண்ணிட்டாலே போதும், படத்தை ஓட்டிடலான்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் காசு கொடுத்துட்ருக்கானுங்க போல். இவங்களும் காசை வாங்கிட்டு நம்மளை வளர்த்து விட்ட மக்களுக்கு துரோகம் செய்கிறன்றது, துரோகம் செஞ்சால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நல்லாதுன்னு சொல்லிட்டானுங்க. அதை நம்பி போனவனுக்கு ஒவ்வொருத்தனும் 2000, 3000, 5000, 10,000 சொல்லி லாஸ் பண்ணிட்டு தான் ஏமாந்ததை ஏமாற்றப்பட்டதை படத்தை விட்டு வெளியே வரும்போது தான் அவங்களுக்கே தெரியுது. மற்றவங்களெல்லாம் நம்பி போகிறானுங்க பற்றியா, என்ன மாதிரி முட்டாளுங்க எங்களை சொல்லணுன்டா. இந்த மர்மர் படத்துக்கு முட்டு குத்தவங்க அத்தனை தேவை பசங்கள்டையும் கேட்குறேன் நான். படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கடா. நீங்கள் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். காசு வாங்கிட்டு சொல்லாதீங்க. காசு வாங்கிட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க. காசு கொடுக்காதால படம் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது மக்களுடைய பணம். உங்களை வளர்த்த, உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, உனக்கு ஷேர் பண்ணவங்களுடைய பணம். உன் பேச்சு கேட்டு எத்தனை பேர் போவாங்க? அவங்களோட காசை ஏமாத்துறமே, கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். நீ வாங்கிட்டு 3 லட்சம் ரூபா, நீ சோஷியல் மீடியாவில் இருக்கிற, உன்னால் பணம் ஈஸியாக சம்பாதிச்சிட முடியும். ஆனால் மக்கள் இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு இருக்கிறோம். ஒவ்வொரு ரூபாயும் வந்து சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ ஏமாத்தாதீங்க டேய். வளர்த்தவங்க மாறிலேயே போயிட்டு மிதிக்காதீங்க. இந்த துரோகத்தை மட்டும் என்றைக்குமே செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு கேட்குறேன். இனியும் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு. படம் நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லையா நல்லா இல்லை, அவ்வளோதான். காசு வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, காசு கொடுக்காதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அடுத்தது நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள். இந்த மாதிரி தேவை பசங்களெல்லாம் பார்க்கும்போது ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பரவாயில்லைங்க. இன்னும் சொல்லணுன்னா ப்ளூ சட்டை மாறன் மாதிரி இன்னொரு 1000 பேர் வந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களுடைய பணம் திருடப்படுறதுலேருந்து காப்பாற்றப்படும். ஏன்னா அவர் சொன்ன ஒரு 10 படம் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அதில் குறைஞ்சது 8 படமாவது மொக்க படமாக தான் இருக்கும். ஒரு 2 படம் வேணால் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இவரோட பேச்சை கேட்டு அந்த படத்துக்கு போகாமல் இருக்கவங்களுடைய பணம் ஏமாற்றப்படாமல் இருக்கும். ஒரு 2 படம் மிஸ் ஆகும், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. இவனுங்களை மாதிரியான வேலை பார்க்குற நாய்களை விட ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் எவ்வளவோ பரவாயில்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் சொல்லணும்னா அவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். அப்போ தான் இன்றைக்கி மக்களுடைய பணம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா அந்த டைரக்டர், ப்ரொடியூசரு, ஹீரோலாம் வந்து மொத்த இன்ஃப்ளூயன்சரையும் வந்து காசை கொடுத்து கரெக்ட் பண்ணுறானுங்க. அத்தனை பேரும் போயிட்டு காசு வாங்கிட்டு இவனு சொல்கிற ரிவ்யூவை நம்பி மக்களும் போய் படத்தில் போய் உட்காருவானுங்க. படத்தில் போய் உட்காந்துருக்கும் போது தான் தெரியும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுலேருந்து தப்பியிருக்க ஒரே வழி என்னன்னா ப்ளூ சட்டை மாறன் மாதிரியான ஆட்கள் இன்னும் நிறைய பேர் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்தால் தான் நல்லது. அப்போ தான் மக்களுடைய பணம் காப்பாற்றப்படும். இவனுங்க வந்து பார்த்தோன்னா அரசியல்வாதி மாதிரி அசால்ட்டாக போய் சொல்லி பெட்டி வாங்கிட்டு நீங்கள் என்ன அரசியல்வாதிங்களாடா நீங்கள்? ராமதாஸா, திருமாவளவனா, இல்லை வைகோவா? நீங்கள் எவன் பக்கம் போனால் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி பார்த்துட்டு யோசிக்கிறதுக்கு நீங்கள் பாட்டுன்னு காசு வாங்கிட்டு என்ன வேணால் பேசிட்டு போயிடுவீங்க. பாதிக்கப்படுறது மக்கள்ன்றா.
அவங்கள யோசிச்சு பாருங்கள். இவன் அரசியல்வாதி கிடையாது. ஏற்கனவே இந்த அரசியல்வாதிங்க தான் மக்களை இந்தளவு ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க. நீங்களும் அதே மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காதீங்கடா. முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காசு வாங்கிட்டு ரிவ்யூ சொல்கிறவங்களாம் இருக்கிறானுங்கள, இது மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் பசங்களெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா, அந்தந்த டைரக்டரோட பின்னாடி வாயை வச்சு தச்சு விட்றணும். ஒரு படம் வந்து ஒன்று பார்த்துருக்கேன் நான். படம் பேசுகிறேன் ஞாபகம் வரல. அப்படி தச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் கொடுத்த காசை வாங்கி தானே இவனு தின்னானுங்க, அவன் போடுறதையும் அப்படியே இவனை தின்ட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சருடைய வாயெல்லாம் வச்சு தச்சு விட்றணும். எந்தெந்த டைரக்டர் காசு கொடுக்குறானோ, எந்தெந்த ஹீரோ காசு கொடுக்குறானோ, எந்தெந்த ப்ரொடியூசர் காசு கொடுக்குறானோ, அவன் பின்னாடி இவங்களோட வாயை வச்சு தச்சு விட்றணும் முதல்ல. எனக்கு கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோடய இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே எனக்கு தெரியாது, அல்லது இந்த வீடியோ எத்தனை வியூஸ் போகுன்றது கூட எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சேனல்லாம் பெரிய யூடியூபர், ஒரு பெரிய யூடியூப் சேனலாக மாறுமான்றது கூட எனக்கு தெரியாது. எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவோன்றது கூட நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையாக இருங்க. அவங்கள தயவு செஞ்சு ஏமாற்றாதீங்க. ஏன்னா ஏற்கனவே மக்களில் வந்து அரசியல்வாதிகளை ஏமாற்றிட்டு உட்கார வச்சுருக்கிறானுங்க. டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணுவோன்னு சொல்லி கனிமொழி சொல்லிச்சு, மற்ற இது வரைக்கும் க்ளோஸ் ஆகலை. நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு உதயநிதி சொன்னான், மற்ற இது வரைக்கும் நீட்டு நடந்து தான் இருக்குது. ஸோ அரசியல்வாதி தான் ஏமாற்றினுக்கிறானுங்க. நம்மளை நீங்களாவது ஏமாற்றாமல் இருங்கடா, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அரசியல்வாதி எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு சாதகமாக பேசிட்டு போயிடுவோம். அதுமாதிரி நீங்களும் எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு சாதகமாக பேசிட்டு போயிடாதீங்க. ஏன்னா உங்கள் 2 பேருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். உங்களை மதித்து உங்களோட நீங்கள் சின்ன சேனலாக, இப்போ என்னோடய சேனல் மாதிரி நீங்கள் சின்ன சேனலாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ண மக்களுக்கு உண்மையாக இருங்க. துரோகம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், துரோகம் பண்ணாதீங்க. இங்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. இன்றைக்கி சுச்சுவேஷன் அந்தளவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே போலீஸ் ஒரு 10-20 பேர் நிற்கிறாங்க. இன்சூரன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை, லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு 1000 ரூபா பிடுங்கிடுறாங்க. பிடுங்குறது பிரச்சனை கிடையாது, நல்லா இல்லாத ரோட்டுக்கும் கொத்த பிடிங்கினுக்கிறானுங்க. ஸோ இதுக்கு நீதிபதிகளே வந்து சட்டங்கள் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போனால் வீட்டுக்கு திரும்பி எடுத்துன்னு வர முடியல அந்த 1000 ரூபாவை. அந்தளவுக்கு நம்மளுடைய மக்களுடைய பணத்தை எப்படிலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரூம் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நீங்களும் போட்டு சித்திரவதை பண்ணாதீங்கடா, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அப்புறம் நீங்கள் எந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் உட்காந்து பணத்தை ஏமாந்தீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் தெரிவிங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு பெரிய உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மரியாதையையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.